வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சக்ஸஸ் சேனல். ஸோ நம்ம 13th ஜூனோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் புக்கர் ப்ரைஸ் 2026 வந்து தாய்வான் ட்ராவலருக்காண்டி யாங் ஷுவாங் ஜீக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது எப்போவுமே 2025 ப்ரீவியஸ் இயர் பார்த்துக்காங்க. ப்ரீவியஸ் இயர் இன்னும் இம்பார்ட்டன்ட், ஏன்னா இந்தியன் ஆத்தருக்கு கொடுத்துருக்காங்க. பானு முஷ்தாக் அப்படின்ற ஆத்தருக்கு. எந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் லேம்ப்பு. ஸோ இந்த புக்கோட ஆத்தர் இவங்க தான். இது டிரான்ஸ்லேட் பண்ணவங்க இவங்க தீபா பாஸ்தி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ஹார்ட் லேம்ப் புக்குக்காண்டி புக்கர் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்காங்க. விச் ஸ்டேட் கிரியேட்டட் இந்தியாஸ் ஃபஸ்ட் ஏஐ மினிஸ்ட்ரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ சில்குரி காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸில் ரொம்ப இதாக இருக்குது. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த சில்குரி காரிடாரை வந்து சிக்கன் நெக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு நேம்லேயே சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டோட போய் கனெக்ட் பண்ணுற அந்த காரிடார். நெக்ஸ்ட் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஆர்டினன்ஸ் ஆக்ட், அதாவது பிரசிடென்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணுற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 123. ஸோ ஜட்ஜஸை எவ்வளோவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 34லேருந்து 38 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 37 ஜட்ஜஸ் ப்ளஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரென்த்தை. ஸோ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ்க்கு என்ன ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 124ல் 1. ஸோ எனக்கு வந்து இப்போ கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த இன்க்ரீஸ் பண்ணதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உமன் ஜட்ஜ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க நேம் வந்து ஜஸ்டிஸ் பி மோகனா. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உமன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வந்து இப்போ போயிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஜியோ தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் வித் ஓஎன்ஜிசி. ஸோ ஃபஸ்ட்டு ஜியோ தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகா வேலி, லதக். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஜியோ தெர்மல் வந்து ரினியூவபிள் எனர்ஜி. இது ஜியாகிரஃபி புக்லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஜியோ தெர்மல் எனர்ஜி எங்கே பாசிபிலிட்டி இருக்குன்னா புகா வேலியில் இப்போ வந்து ப்ராஜெக்டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ காமன்வெல்த் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th May. ஸோ இப்போ வந்து சோலா காப்பர் பிளேட்ஸை வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஒரு கண்ட்ரி. ஸோ அது எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட். ஸோ இந்த காப்பர் பிளேட் பேர் லீடன் காப்பர் பிளேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காப்பர் பிளேட்டில் வந்து குலோத்துங்க சோலா 1 பற்றி குறிச்சிருக்காங்க. மொத்தம் 21 பிளேட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 16 வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, 9 வந்து தமிழில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ரேங்க் இன் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2026 என்னன்னு பார்த்தீங்கன்னா 80. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இருக்குது, செகண்ட் வந்து ஜப்பான் இருக்குது, இந்தியா வந்து 80th பிளேஸில் இருக்குது. அதாவது லாஸ்ட் இயர் 75ல் இருந்துச்சு, இப்போ 80, 5 பிளேஸ் கிளைம்ப் ஆயிருக்கு. ஸோ இது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மெகா க்ரீன்ஃபீல்ட் ஷிப்யார்ட் டெவலப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, தமிழ்நாடு. இது பழைய கரண்ட் அஃபேர்ஸ் தான். நமக்கு முன்னாடிலேருந்தே தெரியும் மெகா க்ரீன்ஃபீல்ட் ஷிப்யார்ட் வந்து தூத்துக்குடியை டெவலப் பண்ணுறாங்கன்னு. இப்போ வந்து சவுத் கொரியா வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொரியாவும் சேர்ந்து இதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ.